MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். கல்வி தரம் என்பதை விட கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய தரம் என்பதுதான் மிக முக்கியம். ஆதி காலத்திலிருந்து பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகள் மீது அறிவியல் ரீதியான நம்பிக்கை இல்லாமல் அவர்களுக்கு ஆசை என்ற பெயரில் நடக்கின்ற பெயரில் நம்பிக்கை வைத்து விடுகின்றனர். அதனுடைய விளைவு இவர்களுடைய கனவு, பெற்றோர்களுடைய கனவு என்பது வேறு, குழந்தைகளுடைய திறன், இயல்பு, வாழும் தன்மைக்கேற்ப தன்னை அமைத்து கொள்ளும் நுண்ணறிவு, இன்டெலிஜென்சி என்பது வேறு. இது பல பெற்றோர்களுக்கு புரிவதில்லை. எல்லாம் சரியாக விடும் என்று நினைக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா, கோவையில் துப்புரவு பணியாளர்களான பட்டதாரி இளைஞர்கள், MBA MSc படித்த பட்டதாரிகள் தங்களுடைய தற்சமய பணிகளை ராஜினாமா செய்துவிட்டு கோவை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலைக்கு சேர்ந்தது மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற செய்தியாக உள்ளது. அப்படி என்றால் ஏன் இந்த நிலை? பல பட்டதாரிகள் MBA படித்தவர்கள் கூட பல இடங்களில் செக்யூரிட்டி வேலை செய்கிறார்கள். இது எங்களுடைய அனுபவத்திலேயே நாங்கள் பல ஹோட்டலில் பார்க்கும் பொழுது BE படித்தவர்கள், அதற்கு மேலும் படித்தவர்கள் ஹோட்டலில் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை செய்வதில் தவறில்லை, அது எதுவுமே உழைத்தால்தான் வாழ்க்கை, உழைப்பு தான் இயற்கை விதி. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப தகுதி இருக்க வேண்டும், அல்லது அந்த உழைப்புக்கு மீறிய தகுதியை அல்லது அந்த வேலைக்கு மீறிய தகுதியை வைத்து கொண்டு அந்த வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் ப்ரமோஷன் ஆகலாம், உயர் பதவிக்கு போகலாம், இது இயல்பு. ஆனால் உயர் பதவிக்கு தகுதியுள்ள படிப்பை படித்துவிட்டு சாமானிய மக்களுக்குண்டான தகுதியை பிடித்து கொள்ளுதல் என்பது ஒரு முரண்பாடான செயல். ஒரு ஹோட்டலில் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு MBA படித்தவங்களும் BE படித்தவங்களும் வரும் பொழுது அந்த ஹோட்டல் படித்த அந்த வேலைக்கு சமமான தகுதி உடையவர்களோ அல்லது அந்த வேலைக்கு லட்சியமாக உள்ளவர்களுடைய இடம் இவர்களால் பிடிக்கப்படுகிறது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளாக வேண்டியிருக்கிறது. இன்னும் பார்த்தோம்னா, சமீபத்தில் இருக்கக்கூடிய TNPSC எக்ஸாமுக்கு நாங்கள் கேட்டது MBA MTech படித்தவர்கள் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க 6500 போஸ்ட்டுக்கு. அப்போ இது என்ன செய்கிறது? இது யாருடைய குற்றம்? இன்றைக்கி இந்த வேலைக்கு போகிறாங்கன்னா ஒருத்தருடைய வயது 25 இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் செய்த தவறா? 25 வருடமும் பெற்றோர்கள் இவர்களுடைய வளர்த்திய முறை, வளர்ப்பு முறை அல்லது இவர்களுடைய தகுதியை கண்காணிக்கவில்லை, இவருடைய விருப்பத்தை கண்காணிக்கவில்லை. இவர்கள் எதற்கு தகுதியாக இருக்கிறார்கள், எதற்கு தகுதிப்படுத்தியவர்களாக தன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லது தன்னை வளர்த்தி கொண்டார்கள்? ஒரு BE MBA MTech படித்தவர்கள் எல்லாம் ஏன் சாமானிய வேலைக்கு விரும்புகிறார்கள்? ஏன் சாமானிய வேலைக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார்கள்? அல்லது பெற்றோர்கள் இவர்களுடைய தகுதியை அவ்வப்போது ஆய்வு செய்யவில்லையா என்ற கேள்வியும் பல நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். காஸ்ட்லியான ஸ்கூல், காஸ்ட்லியான கல்லூரிகளில் பெற்றோர்கள் கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள். ஆனால் அந்த படிப்புக்கு தகுதி உடையவராக, திறமையுடையவராக, விருப்பமுடையவராக, தன்னை அமைத்து கொள்ளும் தன்மையுடையவராக இருக்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் மறந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் முதற்கொண்டு பட்டம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் போட்டிக்கு விடுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. அதாவது கோவையில் பார்த்திங்கன்னா 100 வார்டுகள் உள்ளன. அதில் 2520 நிரந்தர துப்புரவு தொழிலாளர் இருக்கிறாங்க. அதில் 2308 ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறார்கள். 2520 2308 கழிச்சா எவ்வளோ வருது? 549 துப்புரவு பணியாளர்களுடைய பணியிடங்கள் நிரப்ப மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதில் இந்த வேலைக்காக BSc BCom BE படித்த பட்டதாரிகள் உட்பட 7300 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கு நேர்காணல் அழைக்கப்பட்டது. இதில் 5200 பேர் பங்கெடுத்து கொண்டனர். இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு 321 பேருக்கு துப்புரவு தொழிலாளர் பணிக்கான உத்தரவு, பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டதுங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது.
வழக்கத்துக்கு மாறாகவே இதுவரைக்குமே இல்லாத மாதிரி இளம் பட்டதாரிகள் துப்புரவு பணியாளராக தேர்வாகி உள்ளனர். அவர் பலர் ஏற்கனவே தாங்கள் பார்த்து கொண்டிருந்த கை நிறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் என்பதை வேலையை தூக்கி போட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. முக்கியமான செய்தி என்னென்னா, கோவையை சேர்ந்த 23 வயதான மைக்ரோபயாலஜி பட்டதாரி இவர் கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர் பணிக்கு சேர்ந்துள்ளார். அது வேலை செய்வது தவறே கிடையாது, வேலை எதை செய்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த வேலை சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை அல்லது படிப்பு கால சூழ்நிலைகளால் படிக்க முடியாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை இவ்வளவு படித்தவர்கள் ஏன் தட்டி பறிக்கிறார்கள் என்ற கேள்வி தான் இன்றைக்கி பல நண்பர்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இவ்வளவு படித்தவர்கள் இந்த வேலைக்கு வருகிறார்கள்னால் இவர்கள் படித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அரசு வேலையில் சேர வேண்டும் என்பது எனது சிறு வயது கனவு, தற்போது அது நிறைவேறியுள்ளது. அரசு வேலை என்பதால் நான் இந்த பணிக்கு சேர்ந்தேன். எனக்கு முதலாக ராஜவீதியில் ரோட்டை சுத்தம் செய்யும் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. சாலையில் செல்பவர்கள் அனைவருமே என்னை பார்த்து சென்றனர். ஆனால் நான் அதனை சமாளித்து விட்டேன். இந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. இந்த பணியிலிருந்து இன்னும் மேலே உள்ள பணிகளுக்கு வர முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதை அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, பள்ளியில் படிக்கும்போதே நாட்டு நல பணி திட்டத்தில் இருந்ததால் அப்போதே குப்பைகளை எடுக்கும் பணியை செய்துள்ளதாக கூறுகிறார்கள். தற்போது அதுவே எனக்கு வேலையாக கிடைத்துள்ளது. இந்த வேலையில் என்னால் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு இன்டர்வியூ போட்டிருக்காங்க. தனியார் நிறுவனத்தில் கணக்கராக வேலை பார்த்த 35 வயதுடைய பெண் அந்த வேலையை விட்டுவிட்டு அக்கௌண்டன்ட் வேலையை விட்டுட்டு துப்புரவு பணியராக சேர்ந்திருக்காங்க. அரசு வேலை என்பதால் மாநகராட்சி துப்புரவு பணியில் சேர்ந்ததாக அவர்கள் சொல்கிறாங்க. அதில் தொடக்கத்தில் 17,500 சம்பளம் கிடைக்கிறது. மேலும் பென்ஷன் ஆண்டுதோறும் சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் வேலை நேரமும் குறைவு, விரைவாக வீட்டுக்கு சென்று குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொருத்தருடைய இன்டர்வியூ போட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, 23 வயது. தனியார் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த வேலையில் சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்போ ரொம்ப மக்கள் மத்தியில் பிரபலமாச்சுன்னா, எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கும் 23 வயது மாணவி இந்த வேலைக்கு அதாவது துப்புர தொழிலாளர் வேலைக்கு வந்தது தான் அது மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறிச்சு. நான் எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறேன், மாநகராட்சியில் வேலைக்கு ஆள் எடுப்பதாக அறிவிப்பு வந்தது. இதை எடுத்து விண்ணப்பித்து நேர்காணலில் பங்கேற்றேன். படித்திருக்கிறோம் என்பதால் துப்புரவு பணி செய்ய மாட்டோம் என்பது இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம், வேலை கிடைத்தது என்று ஃபோனில் தகவல் வந்ததும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்கிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வேலைக்கு இவர்கள் வந்ததுனால இது போன்ற வேலைகளுக்கு வரக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் படிக்க வைப்பதற்கு முன் அவர்களுடைய தகுதி திறன் என்ன என்பதை முதலில் பகுப்பாய்வு செய்து அதற்கேற்ப அவர்களை படிக்க வைங்க. அதாவது அவர்கள் உயர் கல்வியில் படிப்பது என்பது உயர்மட்ட பதவி வேலைக்கு செல்வதற்காகத்தான். ஆனால் உயர் கல்வி படித்துவிட்டு சாதாரண வேலைக்கு வரும்பொழுது சாதாரண வேலைக்கு உள்ளவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் உள்ள அனைவருக்குமே படித்தவருடைய நிலை இவ்வளவுதான் என்கின்ற தவறான முன்னுதாரணமாக மாறிவிடுகிறது. ஆனால் வேலையை பொறுத்தளவு நாம் பாராட்டியாக வேண்டும். அவர்களில் இன்னொரு வகையில் என்னென்னா, வேலை கிடைக்காமல் அவர்கள் இந்த வேலைக்கு வந்தார்கள் என்பதை விட ஏற்கனவே இருக்கும் வேலையை விட்டு வந்து விட்டார்கள் என்பதும் ஒரு செய்தியாக உள்ளது. ஆகவே நண்பர்களே, இதுக்காகத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒருத்தர் சும்மா மார்க் வாங்கிட்டே இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கக்கூடாது. அவர்களுக்கு இயல்புத்திறன் எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் மனித திறன் எவ்வாறு உள்ளது, சமாளிக்கும் திறன் எவ்வாறு உள்ளது, அவர்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி திறமை என்ன உள்ளது, அந்த திறமையை நாம் கண்டறிய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நிறைய லேர்னிங் இன்டெலிஜென்சி லேர்னிங் ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ப்ரோக்ராம், அவருடைய இயல்பு திறனை கண்டறிந்ததற்காக லேர்னிங் லேப், லேர்னிங் ஜிம் போன்றவற்றை உருவாக்கியுள்ளோம்.
அப்போ பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கடன் வாங்கி அதிகமான சிரமத்துக்கு உட்பட்டு உங்களுடைய குழந்தைகளை இவ்வாறு படிக்க வைத்து இது போன்ற சூழ்நிலையில் உங்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்ற விழிப்புணர்வு தான் நாங்கள் இந்த வீடியோ கொடுக்குறோம். நண்பர்களே, இந்த உலகம் என்பது திறமை மிக்கவர்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டியூஷன் போய் தான் படிக்கிறாங்க. அவங்களால சொந்தமாக படிக்க முடியாது. சொந்தமாக படிக்க முடியாத ஒருத்தர்னால் எப்படி சொந்தமாக வேலையை உருவாக்க முடியும், சொந்த வேலையை உருவாக்க முடியும், சொந்த வேலைக்கு தன்னை தயாராக்கி கொள்ள முடியும். இன்றைக்கி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எம்பிபிஎஸ் படிக்கிறது சுலபங்கிற மாதிரி உலகத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை விட கடினமானது நீட் எக்ஸாம். எந்த பெற்றோராகவும் நீட் எக்ஸாமுக்கே 2 வருஷம் ப்ராக்டிஸு அல்லது 3 வருஷம் ப்ராக்டிஸு தொடர்ந்து டெஸ்ட்டு வச்சு அதில் பாஸ் பண்ண முடியாமல் அப்புறம் கடைசியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மாணவரால் எம்பிபிஎஸ் என்கின்ற உயிர்காக்கும் மருத்துவ கல்விக்கு எப்படி தகுதி உள்ளவராக இருக்க முடியும்? ஒருத்தர் டியூஷன் போய் தான் பாஸ் பண்ணுறாரு. நீட்டு, அதாவது மருத்துவ கல்விக்கு போகக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கே டியூஷன் அட்டெம்ப்ட் பண்ணி தான் போகிறாருன்னா அப்போ எம்பிபிஎஸ்ஸை எப்படி இவர் படிப்பார்? இப்படிங்கிற கேள்வியை பெற்றோர்களுக்கு கேட்க தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்ஸும் கூட ஈஸியாக இருக்குது, நீட் கஷ்டமாட்டு இருக்குது அப்படிங்கிற மாயை உருவாக்கப்பட்டதா, அல்லது அந்த மாயை நம்புகிறார்களா, அல்லது தன்னுடைய பையன் எம்பிபிஎஸ்சில் எப்படியோ போகட்டும், எப்படியோ என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போனால் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இன்றைக்கி பல பேர்த்துக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தின் கூட பல மருத்துவ மாணவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அட்டெம்ப்ட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மருத்துவத்துறையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதனாலேயே நாங்கள் நீட் இன்டெலிஜென்சி, எம்பிபிஎஸ் இன்டெலிஜென்சி, அதாவது எம்பிபிஎஸ் பிஜி படிக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் இன்டெலிஜென்சிங்கிற சிறப்பு கோர்ஸுவே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது ஒவ்வொரு கோர்ஸும் 3 மந்த். இது ஹியூமன் இன்டெலிஜென்சி பேஸ்டு. அதனால் ஒரு நுழைவுத் தேர்வுக்கு இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் எப்படி முதன்மை கல்விக்கு தன்னை தயாராக்கி கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி முதல்ல நீங்கள் கேட்கணும். அப்போ நீட் எக்ஸாமுக்கே 3 தடவை 4 தடவை படிக்கிறவன், டியூஷன் போய் 1 வருஷம் 2 வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே படித்து பாஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர்னால் எம்பிபிஎஸ்ஸை எப்படி படிக்க முடியும்? இந்த நுண்ணறிவு பெற்றோர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். நீட் எக்ஸாமுக்கே இத்தனை அட்டெம்ப்ட் அடித்து அது கம்பல்சரி பண்ணி விருப்பம் இல்லாமல் எங்கேயோ போய் ஹாஸ்டலில் விட்டு அங்கே முழு நேரம் தொழிற்சாலை போல் அங்கே படித்து அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர்னால் எப்படி எம்பிபிஎஸ்ஸை பாஸ் பண்ண முடியும்? இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். இதுக்குண்டான பதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளை நுண்ணறிவு மிக்கவர்களாக ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்த எங்களுடைய நிறுவனம் பல்வேறு சிறப்பு வழிகாட்டல் மற்றும் கன்சல்டன்சி சர்வீஸை செய்து வருகிறது. அது எல்கேஜி குழந்தையாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த நுண்ணறிவுகளை அதிகப்படுத்த, சக அமைக்கும் திறனை அதிகப்படுத்த எங்களுடைய நிறுவனம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வோடு மீண்டும் சந்திப்போம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.